சனி சந்தைக்கு நான் போறதே இல்லையாப்பா. சாமி உங்களை சனி சந்தையில பார்த்தேன் சாமி. என்ன சனி சந்தையில பார்த்து? ஆமாங்க ஐயா. என்ன சொல்ற? ஆமா சாமி. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு கையில ஒரு மாட்டை வச்சுக்கிட்டேன். மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு கையில மோளத்தை வச்சுக்கிட்டேன். உரும்பி வச்சுக்கிட்டு உரும்பி அப்படின்னு பூம்பு மாட்டுக்காரன் தானே சாமி நீ? காசு வசூல் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாலும் நானு மாடு முடிச்சேன் நாய. சாமி மாடு எங்க கட்டிட்டு வந்துருக்கீங்க? என்ன பார்த்தா சந்தைக்கு வித்த போற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? அவரே தாண்டா அவரு. நீங்க பார்த்தாலும் வேறையா இருக்கும். நான் அதாவது நான் மாபெரும் அதாவது முனிவனவா. கொடுத்தால் சாபம், கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். சாபம் கொடுத்தா அந்த சாபம் கட்டாயம் பலிக்கும் ஜாக்கிரதை. திசையா என்ன சாபம் கொடுத்து போறேன்? அப்படியா? எத்தனை சாபத்தை வாங்கி இருக்கேன். மாபெரும் சாபத்துக்கு ஆளாவடா. என்னையா சாபம் கொடுக்கு நீ? அப்படியா? என்னையே எதற்கு துணிந்தபடியா உன்னை இப்பொழுதே நெருப்பாக திட்டு மூத்திரத்தை விட்டு அமைப்பேன். மூத்திரத்தை விட்டு அமைப்பு ஒரு 2 சொம்பு மூத்திரம் வரும். அவ்வளவு வடிக்க வச்சிருக்கிறீங்க. அப்படி என்றால் உன்னை பெரிய பாறாங் கல்லாக திட்டு மொன்ன உளி ஒண்ணு வச்சிருக்க. அடிச்சு அடிச்சு துள் 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 தூள் பண்ணி போடுவேன். அந்த பாறையை உடைக்கிறதுக்குன்னே மொன்ன உளி வச்சிருக்கிறேன். மொன்ன உளி தும்மு தும்முன்னு. அப்படியா? இந்த வாய் பேசுறதுனால தானே இவ்வளவு அக்கிரமம் எல்லாம் பேசுறேன். இந்த வாயே பேசாமல் எங்க முதல் நீ ஓமையாக போக என்ன பிரச்சனை உனக்கு? சாமி கழட்டி விடு ஊம்புறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? செருப்புல அடிச்சு ஒழுங்கா சொல்லுவா. என்ன பிரச்சனை சொல்லு. சாமி வந்தாரு ஆடினாரா? ஊம சொல்றா அப்படியா? செல்வனா மன்ற ராவிடி தான் முடியும். தெளிவா சொல்றா. சாமி ஒரு முனிவர் வந்தாரு. ஊமை சொன்னா அப்படியா? ஓ ஊமையா பண்ணி விட்டாரா? இதைத்தாண்டா நாங்கள் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் வாயாடா நைட்டு. இனிமேல் இப்படி தவறான வார்த்தை பேசுறியா? அதே காரியத்தை சொல்றாங்க. இப்ப அதிகமா பேசுறதுதான் ஓம ஜாபம் கொடுத்துருக்கிறேன். இல்லாதபடி ஜாபம் கொடுத்துருவோம் ஜாக்கிரதை. ஆனா இதுக்கு மேல வாய் இப்படி பேச மாட்டேன். மறுபடியுமா இவன் எல்லாத்தையும் செட்ல ஒரு ஆள் இல்லாத கொடுக்கணும். அதனால் இன்று முதல் இப்படி தவறாக பேச மாட்டேன். அப்படி நீ நன்றாக பேசக்கலாம். பேச சொல்லி விட்டா உடனே ஓயங்கிறதான் வருமா? முன்ன எல்லாம் நல்லா இருக்காங்களா சாமி? எல்லோரும் நலமாக இருக்கிறான். நல்லா உட்காராங்க. சிசியா அப்படி இருந்தாலும் இதுவே என்னிடம் வெக்கத்தக்கமான வார்த்தைகள். நீ எதுவுமே பேசக்கூடாது. பேசினால் மறுபடியும் சாபத்துக்கு ஆளாவேன். யாரு? ஒரிஜினலா சாமி? ஒரிஜினலா? ஒரிஜினலா? ஏன் வாங்கி இருக்கிற? யாரு வாங்கி இருக்கிறா? நீ சிரிக்கிறத பார்த்தா வாங்கி இருக்கிற மாதிரி தெய்வீக சிரிப்படா. வாயிலத்தி போடுவாமா? என்னுடைய பெயர் என்ன? எல்லாம் செல்வர் வந்தோம். எடக்கு வடக்கு இருமா பிள்ளாமல் இதுக்கும் துணி பொங்குங்களா? ஏப்பா? ஆமாப்பா. கட்டாயம் உண்டு. சந்தோஷம். ஆமா வாங்கிட்டு தான் போவேன்.
குருவே உரிந்ததா? குள்ளசாமி இன்னும் உரியல. என்ன உறிஞ்சுது? இதுதானே நொங்கு. ஏய், உரிந்ததா? புரியல. அப்படியா? குருவே நான் யாரு தெரியுமா? யாருக்கு குருவே? ஏடா உருவேங்க. குருவரது இல்லைங்க. குருவே யாரு நீங்க? அதாவது தேவனுக்கெல்லாம் யாருக்கெல்லாம்? அதாவது நான் குருவாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் ஆமா பிரகஸ்பதி என்னும் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி பிரகஸ்பதி என்னும் என்னுடைய பெயரோ குருமுனிவர். வீரோ குருமுனிவர். ஆமா. குருமுனிவர்னு சொல்றீங்களே, குருவராக இருந்தாலும் சாமி அப்படி இருந்தால் அவருக்கு இந்த கேரக்டர் இங்க பிடிச்சி போயிடுச்சு. சரி விடு, நாளைக்கு பண்ணிக்கலாம். நைட்டு சம்புகோசி போட்டிருந்தேன். சம்புகோசி இல்லைங்க, சம்புகோசி முனிவர் போட்டிருந்தேன். கோஷி முனிவரா? சரி, கோசி இல்லைங்க. கம்புக்கு போனாலும் சரி, சோளத்துக்கு போனாலும் சரி. டேய், நான் எனக்கு தேவலோகத்துல என்ன வேலை நினைச்சு பார்த்துட்டே ஆடுங்க. அது மாதிரி நம்ம பண்ண கொடுக்கணும். புளித்து போட்டு டீ அப்புறம் என்ன கேட்டேன்? எனக்கு தேவலோகத்தில் எனக்கு என்ன வேலை சொல்லட்டுமா? அதாவது வானுலகத்திலே வசித்து வருகிறார்களே 30 கோடி தேவர்கள். 30 கோடி தேவர்களுக்கும் 46 சேசர்களுக்கும் கிண்ணர் கும்புடர் சித்திரவித்திர கடகாந்தார் அந்தரவாசியில் அனுமற்றவர்களுக்குமே நானே குருநாதன். ஓ, நீங்கள் தான் குருநாதன். ஆமா. ஓ, சுருக்கமாக சொல்ல போனா குருசாமி. குருசாமி ஏடா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு குருநாதர், ஆசிரியர், ஆசிரியர். ஆமாண்டா. அப்படி குருவே இந்திரன், இந்திரன், சந்திரன், சந்திரன், வாயு, வாயு, வருணன், வரணன், குபேரன், இப்படி சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும் நானே குருநாதன். பாருசாமி வாயு பகவான் போகிறாரு. எங்க வாயு போகுது? பாப்பா ஏன் அழிச்சு போயிட்ட? ஏடா அப்படி சொல்ற? போன வேலை நல்லபடியா முடிஞ்சா? சரி, உட்காருங்க. அப்படி வானுலக தேவர்களுக்கெல்லாம் நான் குருநாதராக இருந்தாலும் திசையா எனக்கு திருமணம் நடந்து முடிந்தது. கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா. முனிவரே, என்னுடைய மனைவி பெயர் யாரு? தாரை. ஓ, தப்பட்டை. என் பொண்டாடி பேர் தப்பட்டை. என் பொண்டாடி பேர் தப்பட்டை. தாரை தப்பட்டை. பொண்டாடி பேர் அரிசெட்டி. மத்தாளக்கார பொண்டாடி பேரு ஜிலகலு. ஏ வருதுடா, சலங்க. ஏ வருதுடா. போயிட்டு வந்துரு அந்த தோப்புக்கு. எதுக்கு? இங்க போய் பேண்ட் போடாத, எனக்கு பீ வந்துருச்சா? அடச்சே, நீ தான வருதுடா. கோபம் வருதுடா. ஐயோ, வேணாம். கோபம் வந்தால் மாபெரும் சாபத்துக்கு ஆளாவே. ஐயோ சாமி, வேண்டாம் சாமி. I don't know, please come on. தாரையும் இல்ல தப்பட்டையும் இல்ல, நீ தாரையும். தாரை என்ற பெண்
தரையவினையா தாரை 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 என்ற பெண்ணை திருமணம் செய்து சரிங்க. நாங்க வாழ்வகத்தில் வசித்து வந்தாலும் ஆகட்டும். காலை பொழுது விடிந்த உடனே ஆமாங்க. காலையில எந்திரிச்ச உடனே உனக்கு என்ன வேலை? ஆலையில் எந்திருப்பது தெலுங்கு குடிச்சு போட்டு சண்டை போட்டு தூங்குறது. நாயே, குடியார அயோக்கிய பயல். தெலுங்கு கிடைக்கலன்னா அரை கட்டிங்காவது குடிச்சு போட்டு எங்கேயாவது சண்டை போடணும். ஒரு நாளைக்கு ஒரு சண்டை இறந்துடணும். ஆமாங்க. அப்படி காலையில எந்திரிச்ச உடனே குடிச்சு விட்டு சண்டை நோன்றதுதான் உன்னுடைய வேலை. ஆமா சாமி. சிசியா, காலை பொழுது விடிந்து விட்டால் எனக்கு என்ன வேலை தெரியுமா? காலையில எந்திரிச்சுக்குவேன் சாமி. எந்திரிச்சுக்குவேன். நேரமா போய் ஒரு குவார்டர் போட்டுக்குவேன். சரி, 7 மணிக்கெல்லாம் போட்டுக்குவோம் சாமி. 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் நல்லா சலம்பல் நல்லா ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து காது சேர்த்து 4 அப்பா போவாங்க. பேசாம 11 மணிக்கெல்லாம் புண்டை மூடிட்டு படுத்துக்குவேன். பரவாயில்ல, நல்ல பையன். ஆமா சாமி. அடி வாங்கினே பேசுறது, அப்புறம் அடி வாங்கிட்டே கப்புனு படுத்து. காலையும் மாலை இதுதான் எங்களுக்கு தொழில. இதேதான் வேலை. ஆமா. குடியாரன் நாய். ஒரு அடி வாங்கினா சரியா போயிடும். சாமி நேத்து கோட்டை கடையில பார்த்தேன். என்ன? ஆமா சாமி. அயோக்கிய துஷ்ட மிருகமே, என்ன கோட்டை பார்க்கவே முடியாது. குடிகாரன் செத்தா இளவுக்கே போக மாட்டேன். எங்க இளவுக்கு போற இங்கே குடிச்சுட்டு படுத்துக்கிறீங்க. அந்த அளவு குடிகாரன் நினைக்கிறியா? சாபத்து காலாவ. சரி சாமி. காலை பொழுது விடிந்து விட்டால் பூலோகத்துல ஆமா எனக்கென்று ஒரு குளம் இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு குளம். ஆமா. சரிங்க. அந்த குருமுனி ஒரு குளத்துல நான் காலை எழுந்த உடனே சரிங்க. நான் அதாவது உடம்பை எல்லாம் ஸ்நானபானம் செய்து குளித்து முழுகி நீராடி, சரிங்க. அதாவது சிவபெருமான் ஓ யானை முதல் எறும்பு கடை சிவப்பா இருப்பான். சிவப்பா இருப்பானா கருப்பா இருப்பானா? சாமி ஈஸ்வரன். ஈஸ்வரன். ஆமா. சரிங்க. அந்த முக்கந்தாதி ஆகிய அந்த சிவபெருமானுக்கு நான் பூஜை செய்வது வழக்கம். காலை பொழுது விடிந்து விட்டதல்லவா, உடனே பூலோகம் சென்று என்னுடைய தடாகத்தில் நான் பூஜைகளை முடிக்க வேண்டும். பூஜைக்கு வேணுமான பொருள் எடுத்து வா. சூடன் சாம்பிராண்டி. செவடஞ்சோறு செவடனா எவடனும் இல்ல கூடனும் இல்லடா. செவடன் சாம்பிராண்டி இல்லைங்க. சூடன் சாம்பிராண்டி. சூடன் சாம்பிராண்டி எல்லாம் எடுத்து வரேன். எடுத்தா இப்ப எங்க வந்திருக்கிறோம் என்று தெரிகிறதா சாமி? இப்பீங்களா சாமி? எங்க வந்திருக்கிறோம்? வேட்டக்காரனுங்க. வேட்டக்காரன் வரும். ஏடே அயோக்கிய பயல, பூலோகத்தை தேடி வந்திருக்கிற தெப்ப குளத்தின் அருகாமையில். அப்படியா? ஆமா. இவருடைய தடாகத்தை பத்தியா பார்த்தேன் சாமி. எவ்வளவுதான் ஒரு அற்புதமாக இருக்குது பத்தியா? பழனிசாமி யானை தண்ணி குடிக்குது. ஏய், எங்கடா யானை தண்ணி குடிக்குது? அதான் ப்ளூ கலர்ல இருக்குது சாமி. அதெல்லாம் காட்டு மிருகங்கள், காடு மிருகங்கள். சாமி கல் எடுத்துட்டு போடுவாங்க சாமி. காட்டு மிருகம் நீ ஒரு நாளே போது அடி வாங்கி வைக்கிறதுக்கு. முன்ன அடிக்க மாட்டாங்க. நீ தடா சொன்னா யானை தண்ணி குடிக்குது. அவங்க என்னதான் சாமி அடிப்பாங்க நீ சொன்னீங்கன்னா? ஆகட்டும். இப்பொழுது பூலோகத்துல இது எனக்கென்றே ஒதுக்கப்பட்ட குளம். இந்த குளத்துல என்ன தவிர யாருமே நீராட மாட்டாங்க. யாருமே நீராட மாட்டாங்க. இது எனக்கே உரிய தெப்ப குளம். அதனால இந்த குளத்துல முழுகி நீராடியாச்சு. இப்பொழுது அந்த சிவபெருமானுக்கு பூஜைகளை முடிக்கணும். கங்காதரன் கௌரி மனோகரன். கௌரி மனோகரன். ஓம் நமச்சிவாய. ராம சிவா சந்திரசேகரா. சேகரா. ஓம் மரகர மகாதேவா. ஓம் மரகர மகாதேவா. உச்சியிலே குளி சொன்னால் உடனே மரணமாகும். ஆடியை பூடி திங்கும். ஓம் நமச்சிவாய. புண்டை நாய் கடிக்கும். நாய் கடிக்கிற வரைக்கும் என்ன பண்றப்பா? ஓம் நமச்சிவாய நமோ. ராம சிவா சந்திரசேகரா.
தான் சாமி. சிவபூஜை சிறப்பாக முடிந்தது. எடுத்தா ஜீச்சி. சீச்சியா? சீச்சி எடா சீச்சிங்க. சீச்சின்னா என்ன? ஆவு கண்டா. அடச்சை துஷ்ட மிருகமே. மாமிசம் என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. என்ன சாமி கறினா உனக்கு பிடிக்காதா? மாமிசம் சாப்பிடறது இல்லடா. சாப்பிடறது இல்லையா? வரும்போது கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல மூலையில தள்ளு வண்டி கடையில பன்னிக்கறி தின்னுட்டு இருந்த. பன்னிக்கறி தின்னுட்டு அந்த ஆளு வேறு, நான் வேறு. அவன் வேறா? அது வேறு, இது வேறு. அதனால் கிடைக்கிட்டோம் கால ஓலியம். அவன் நின்னு போட்டு ஏன் மேல சொல்லிவிட்டு போயிட்டான் சாமி. கடந்து போயிட்டான். அந்த ஆளு நான் கிடையாதுப்பா. அதனால் இப்பொழுது சிவபூஜை சிறப்பாக முடிந்தது. அதனால் இதே போல அதாவது வானலோகம் சென்று நாளைக்கு வந்து மறுபடியும் பூஜைகளை முடிக்கணும். ஆகட்டும் சாமி. பார்க்கலாமா? இப்பொழுதே வானலோகம் போவோம். டெய்லி கூத்தாடுவோம் இங்க. ஆமாண்டா. டெய்லி குளிச்சு நீராடணும். குளித்து முழுகி நீராடணும். வாங்க போலாம். ஆமா. இப்படியாக மகாமுனிவர்